ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்களுக்கு இப்போ ஒரு க்ரீன் கிராம் வச்சு ஒரு தோசை டிஃபன் ரெசிபி, அதுக்கு நான் என்ன பண்ணணும், எப்படி ஊற வைக்கணும், என்ன ப்ரொசீஜர் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி அண்டு ரொம்ப வாசனையாக நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கிற ப்ரொசீஜர் பண்ணிடலாம். 2 hours ஊறுனா கூட போதும். இப்போ நீங்கள் ஒரு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு ஊற வைக்கிறீங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கெலாம் நம்ம 9-9:30 சுட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ஓகேவா. இதுக்கு மாவு ஃபெர்மெண்டேஷன் அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நாளைக்கு காலையில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் ஓகே தான். ஓகேவா. இப்போ நான் என்ன வச்சுருக்கிறேன்னு சொல்லிடுறேன். எல்லாமே மெஷர்மெண்ட் கப்ஸ் தான். இது 1 கப் அளவுக்கு பச்சரிசி வச்சுருக்கேன். அதே கப் அளவுக்கு இட்லி அரிசி வச்சுருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஒரு கப்பு, அதாவது ஒரு அழாக்கு வச்சுருக்கேன். ஓகே. இதில் 3/4 அளவுக்கு பாசிப்பருப்பு, அதாவது பச்சை பருப்பு, முழு பயிறு அது வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. இதே மாதிரி இந்த முழு இந்த பாருங்கள், எல்லாமே நான் நல்லா 4 வாட்டி கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றி 2-3 மணி நேரம் ஊறுனா போதும். டிஃபனுக்கு ரெடி பண்ணிடலாம். ஓகே. இதை பாருங்கள், கொஞ்சோண்டு வெந்தயம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சு நல்லா ஊறட்டும். ஊறிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியிலேயே போட்டு அரைச்சிக்கலாம். கிரைண்டரில் அரைக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம். ஓகே. 3 hours போல் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி வச்சு ரெடியாக வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம். ஓகே. இப்போ பாருங்கள், மாவை அரைச்சி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நைட்டே நம்ம ஊற்றி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா மறுநாள் காலையில் ஃபெர்மெண்டேஷன் ஆனதுக்கப்புறமும் ஊற்றி சாப்பிட்லாம். ஒன்றும் இதாகாது, நல்லாயிருக்கும். நல்ல வாசனையாக இருக்கும். பருப்பு, பாசிப்பருப்பு எல்லாமே நல்லா வாசனையாக இருக்கும். தோசை கல்லில் நம்ம இப்போது தோசையை ஊற்றி பார்த்துடலாம். இந்த பாருங்கள், சுவையான பாசிப்பருப்பு முழு பயிறு தோசை ரெடி. இன்னும் இது காலையிலக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மனமான இதாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் பாய், see you.